வா சூப்பர். ஜூரிஸ் கேட்ட கொஷின்ஸில் எனக்கு ஒரு கொஷின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிறேன். கேளுங்க. இன்றைக்கி தான் உங்களுடைய லாஸ்ட் டே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் கற்பனை தானே. என்ன பண்ண தோணும் உங்களுக்கு? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நிறையா பேர். ஓகே, ஜஸ்ட் இமேஜின். ஜஸ்ட் இமேஜின் வாட். இன்னைக்கு தான் உங்க லாஸ்ட் டே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேஎஃப்சில பர்கர் சிக்கன் ஆர்டர் பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போவேன். இந்த கேள்வி கேட்டேன்ல, எனக்கு தேவைதான். சரி, என்ன கேட்டல, நான் ஒன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் லவ்? டிஸ்கிரைப் லவ். இந்த ஆக்ஷனே எடுக்க முடியாது. லவ் லவ் லவ். உங்களுக்கு ஆன்சர் தானே வேணும். ஆமா. உங்களுக்கு கண்டிப்பா லவ்னா என்ன அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவாச்சும் கண்டிப்பா கிடைக்கும். அது என்கிட்ட இருந்து இல்ல. லவ் இங்க் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவியோட டீம் நம்ம அப்படியே மேல கூப்பிட்டு அவங்க கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, கடைசி வரைக்கும் அப்போ உனக்கு லவ் இல்ல, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஷோல என் லவ் பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். பார்க்கலாம். So let's invite our Love Inc movie team. Producer Mr. Mahimay Das, director Mr. Megaraj Das, director of photography Mr. Arjun, Mr. Raj Ayyappa, associate director Mr. Sakti, assistant director Mr. Murthy, Mr. Muttu and Mr. Purushothaman, EP assistant Mr. Vinod. To be on stage please. Let's have a big round of applause for them. ஸோ ஒரு சின்ன கொஷின்ஸ் உங்கள்கிட்ட. ஹீரோ கிட்ட கேளுங்க. ஹீரோ கிட்ட தான் லவ் பற்றி கேட்கணும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து டேரக்டர் கிட்ட ஃபஸ்ட்டில் இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் லவ் இங்க் எதுக்காக இந்த நேம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் இங்க் அப்படின்னா ஒரு லவ் லெட்டரை பற்றின ஒரு படமாக இருக்கலாம், ஏதாவது லவ் லெட்டர் எழுதின மாதிரி. இல்லைனா இங்க்குன்னு சம்மந்தப்பட்டு வர்றதுனால பச்சை குத்துறதை பற்றி இருக்கலாம். இல்லை இன்னும் எதாவது சொல்லணும்னா இங்கை பற்றியே வேறு ஏதாவது கதையாக இருக்கலாம். எதுக்காக இந்த நேம் லவ் இங்க்னு வச்சதுக்கு காரணம்? இது பின்னாடி இது லவ் ஸ்டோரியா இல்லை பேர் தான் லவ்வா? இல்லை, இது 100% லவ் ஸ்டோரி தான். தேட்டரில் வரும்போது அந்த டைட்டிலுக்கான இது கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ லவ் ஸ்டோரி தான். ஆன்சர் ரிலீஸ் டேட் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். படம் பார்க்கும்போது எல்லாரும் பிடிச்சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார் ஹீரோ? படத்தோட ஹீரோ. ஓகேவா? என்கிட்ட ஆன்சர் இல்லை. வாட் இஸ் லவ்? ஹவு டு யூ டிஸ்கிரைப் லவ்? எல்லாருக்கும் வணக்கம். ஆன்சர் யுவர் கொஸ்டின். லவ்விங் படம் வந்து பாருங்கள், லவ்னா என்னன்னு தெரியும். போய் சாரை மீட் பண்ணியிருந்தேன், மேகராஜ் சாரை. சாரோட அப்ரோச், அவர் எவ்வளோ பண்பாக பேசுகிறாரு, இந்த கதை ரொம்ப முக்கியமாக, இது எல்லாமே தான் ரீசன். அண்ட் நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன், கேரக்டர்ஸ் அண்ட் ஃபியூ திங்ஸ் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் லீடாக பண்ணுறது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணது சார் தான் நினைக்கிறேன், அந்த பார்ட் ஆஃப் மீ. ஸோ வெரி கிரேட்ஃபுல் டு மேகராஜ் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபார் திஸ். ஏன்னா திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த ஹோல் திங் கம்மிங் டுகெதர், டூ ஏர்லி டு சே அ லாட் ஆஃப் திங்ஸ், பட் இட்ஸ் அ ட்ரீம். ரொம்ப பெரிய கனவு இது எனக்கு. அது எனக்கு ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அதுக்காக தான் இதை நான் ஒத்துக்கிட்டேன்லாம் இல்லை, அவ்வளோலாம் சீனே இல்லை. அதனால தான் நான் ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு, அதுதான். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். சேம் லைக் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. இங்கே திரும்பவும் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில டேரக்டர் ஒவ்வொரு மாதிரி, நம்ம டேரக்டர் எப்படி? நம்ம டேரக்டர் சரி, உங்கள் டேரக்டர் இல்லை நம்ம டேரக்டர். நான் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ. இவர் சொன்ன மாதிரி நான் ஒரு 24 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் நரேட் பண்ண விதமும் சரி, அதுக்கப்புறம் அவர் டெக்னீஷியன் அவர் சூஸ் பண்ண அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னென்னா, நாம் நார்மலாக ஒரு ஃப்ரேம் வச்சா கூட அதோட இசை தான் வந்து அதை இன்னும் எலிவேட் பண்ணலாம். டீச்சிங் பண்ணி இந்த பேசி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அது நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சது வந்து மேகராஜ் தான் இல்லையா. ஸோ அவர் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ராஜ் வந்து
அதான் ஒரு கேமராமேனுக்கு என்ன ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிளாகிங் ஸ்டேஜிங் தானே இல்லை, ஸோ அது அவர் தரமாக பண்ணுறாரு. அப்புறம் டெல்னா டேவிஸ் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நல்லா வருது. ஸோ அது நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க தான் ஸோ ஃபைனலி அங்கே தானே டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி என்ன மேலே சிவன் இருக்கான், அவன் ஒன்று பண்ணுவான், அவன் நடக்கும். அவ்வளோ தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே படம் ரிலீஸ் தான் ரொம்ப ஆர்வத்தை தோன்றீங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆகணும் இப்போயே எங்களுக்கே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக நாங்கள் இந்த நேரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்டேட் வரும். ஓகே, இன்னும் டேரக்டர் பற்றி நிறையா பேசுகிறதுக்கு அவங்களே ரெடி ஆகிட்டாங்க. நம்மளே வேணான்னு சொன்னாலும் அவங்க மைக்கை கையிலலாம் வாங்கிட்டாங்க. ஸோ பதட்டமாக இருக்கு. டேரக்டரை பற்றி நான் என்ன சொல்லணும்? இல்லை, அவர் நல்ல விதமாக சொல்லுன்னு இப்போ சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தாண்டா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டேரக்டர்ஸு அப்படின்னு பார்க்குறாரு. எங்களை ஒரு நாள் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக பார்த்ததே கிடையாது. உண்மையில பெரிய மனசு இருக்கும். இதுக்காகவே கேட்காமலே உங்களுக்கு கைத்தட்டல் வருது. ஓகே, MFI பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட இருந்து. ஸோ ஆல்வின் கால் பண்ணி, எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆல்வின் இந்த ஈவெண்ட் பண்ணுறாருன்னு. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்ராஜ் சார் சொன்னார். அதுக்கப்புறம் ஆல்வின் கால் பண்ணி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக நான் கண்டிப்பாக வந்துடுவேன் தான் சொன்னேன். அண்ட் இஸ் வெரி எக்ஸைட்டட் டு கம். இதுதான் என் ஃபர்ஸ்ட் பேஜெண்ட். ஸோ ஐம் ஸோ கிளாட் டு பி ஹியர். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த மாடல்ஸ். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. வெரி நைஸ். அண்ட் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. குட் லக் டு எவ்ரிபடி ஃபார் திஸ் இவெண்ட் அண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you for having me. Thank you so much. And all the best, Alvin. நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது இந்த ஈவெண்ட். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த ஈவெண்ட் இருக்க போகுது. ஸோ இந்த யங் ஏஜில் வந்துட்டு இவ்வளோ இந்த ஈவெண்ட்டை புல் ஆஃப் பண்ணுறது இஸ் அ வெரி பிக் டீல். திஸ் இஸ் லவ்லி. சூப்பர். ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேன்சர் அவேர்னஸ் ஈவெண்ட். ஸோ இது தாண்டி ஒரு காரணமும் இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததே ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இதில். டாக்டர் சார், MFI ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். வேறு யாராவது போக வேண்டிய தூரம் ஒன்று இருக்குது, போட்டோம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். இது இவ்வளோ நாள் இத்தனை மாதத்தோட. அடுத்தது கோவாவில் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது நல்லபடியாக வரட்டும். கண்டிப்பாக அங்கே மீட் பண்ணுவோம் கோவாவில். இங்கேயே நாங்கள் ஃபவுண்டர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுருவோம். அதுக்கும் நாங்கள் தான் MCயாக இருப்போம். And thank you guys. Thank you so much. Thank you. And please So be in there. order to honor our loving team, I request Dr. Alvin Das to present. MFI சார்பா ஒரு சின்ன பிரசன்ட். கை தட்டுங்க மக்களே. Followed by our director. பாட்டை மாத்தி போடுங்க, வேற பாட்டு போடுங்க. Party coming up. நீங்க போனா நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம்.